Hey girls, welcome back to our channel GlamGirlTamil. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. சோ நான் வாங்கியிருந்த Digitikoட RingLightோட unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். And இந்த ப்ராடக்ட்டோட direct purchase link வந்து நான் description box வந்து ப்ரொவைட் பண்றேன். So Digitek LED ring light DRL18R இதுதான் மாடல் நம்பர். dual core temperature ரெண்டே டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லைட்டு. இது நீங்கள் கேமரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் லைட்டாகவும் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கும் வீடியோகிராஃபிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மற்றெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஷேடோ அப்பேச்சர் வந்து இருக்காது. ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணுறதுனால ஸ்டெப்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லைட் இன்டென்சிட்டி ரன்ஸ் ஆன் ஏசி பவர் அண்ட் ப்ளா 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 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட வந்து ரிமோட் எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று வரும். ஸோ நம்ம கேமராலாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாரில் இருந்தாலும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ரிமோட் கொடுப்பாங்க. ஸோ பேக் சைடும் இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அமேசானில் தான் வாங்கினேன். டெலிவரி இந்த பாக்ஸில் மட்டும் தான் அப்படியே வந்துச்சு. நம்ம லைட்டு, அப்புறம் அது கூட நம்ம மொபைல் வைக்கிற மவுண்ட்டு, ப்ளஸ் இந்த என்னது தட் ரிமோட், அந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது. நான் ரிமோட் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. நம்ம எப்படி மேனுவலாக பண்ணுறதெல்லாம் நம்ம ரிமோட் வழியாக பண்ணிக்கலாம். ஸோ திஸ் பாக்ஸ் இப்படி தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும். அண்ட் ஃப்ரம் தி பிராண்ட் வந்து Digitek. நான் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தேன். சிம்பெக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா யூடியூபர்ஸும் வந்து இதுதான் வச்சுருந்தாங்க. இதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு பேக் பண்ணி நீங்கள் சூட்கேஸ் மாதிரி கூட தூக்கிட்டு போகலாம். ஸோ பாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு கவரில் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு பெரிய பேக்கு ஜிப்பெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய பேக் கவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஸ்பேஷியஸாக வர இடம் இருக்கும். ஓப்பன் பண்ணால் லைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன். கவர்லாம் எடுத்து போட்டேன். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அது இப்போ லைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த சைடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இதுதான் பவர் சாக்கெட். இதில் வந்து நம்ம பவர் சாக்கெட் பண்ணிக்கணும். ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஸ்விட்ச் போர்டில் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வார்மாக வேணுமா, நியூட்ரலாக வேணுமா, கூலாக வேணுமா அப்படின்ற டெம்பரேச்சர் லைட்டெல்லாம் வச்சு நம்ம இப்படி ஸ்டாண்டில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் லைட் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய லைட்டு. ஸோ இதை மாதிரி லைட்டுக்குள்ள முன்னாடி தான் நான் நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டோட ஸ்டாண்டில் வச்சு மவுண்ட் பண்ணி டைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரூ. இது பார்த்திங்கன்னா நம்ம லைட்டோட ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லைட். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்குலர் ஷேப் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இப்படி வச்சுருவேன். இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்படி மவுண்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி நான் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி நான் புஷ் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு இப்படி செட் ஆகிடும். மொபைல் மவுண்ட் நீங்கள் இங்கே தான் வைக்கணும் இல்லை. இந்த சைடும் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சுக்கலாம், சைடில் கூட வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் மிரர்ஸ் வச்சுக்கதான் வச்சுக்கலாம். ஸோ கேமராக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து போர்ட்ரேட் எடுக்கிறதா இப்படி வச்சுக்கிறேன். இல்லைன்னா வந்து மூவ் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப்பில் மொபைல் வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி தான் நான் மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பவர் கார்ட் பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசி அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிங்லைட் பேக் சைடு நான் காமிச்சல அந்த ஹோலில் இதை ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்விட்ச் போர்டில் வந்து ப்ளக் பண்ணிட்டா லைட் வந்து எரிய ஸ்டார்ட் ஆகிடும். சரி, ஓகே, இந்த லைட் வாங்கியாச்சு. இந்த லைட் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் வேணும். அண்ட் ரெண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். த லைட்டோட ஸ்டாண்ட். ஸோ ஃப்ரம் தி பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ லைட் இப்படி ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். இது அமேசான்லேருந்து வாங்கினது தான். அண்ட் இதை மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது கூட கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும். ஒரு சைடு நம்ம லைட்டும், ஒரு சைடு பேகும், ஐ மீன் லைட்டோட ஸ்டாண்டும் பேக் மாட்டி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, இதுவும் நம்மளுக்கு நல்லா ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக் ஐயோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும் லைட் ஸ்டாண்ட் இல்லை. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இதை மாதிரி எங்களுக்கு வீடியோ ஷூட்ஸ் பண்ணுறீங்க, யூடியூபராக இருக்கீங்க, கண்டென்ட் க்ரியேட்டராக வந்து இருக்கீங்க, இதை மாதிரி நிறைய நீங்கள் ஃபோட்டோகிராஃபிஸ், வீடியோகிராஃபிஸ் இது மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் லைட் தேவைப்படனா தாராளமாக இதை வாங்கிக்கலாம். அண்டு நம்ம ஆப்வியஸாக நம்ம சேனலுக்காக தான் வாங்கினோம். இவ்வளோ பெரிய லென்த்து செம்ம வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ லென்த்தில் இருக்கும். இதை வந்து நம்ம சைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் லைட் வந்து கீழே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டாண்ட் வந்து வச்சாச்சு. நம்ம கீழே வைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக இதை மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வைக்கணும்.
ரிமெம்பர் இந்த 3 லெக்ஸும் வந்து தரையில் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக லெக்ஸ் வந்து நல்லா விரிஞ்சிரும். செகண்ட் இந்த லேயர் செகண்ட் இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதை எடுத்துக்கணும். 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ரேஸ் பண்ணிவிட்டேன், செகண்ட் இங்கே ரேஸ் பண்ணிவிட்டேன், 3வது இங்கே இருக்குது. நம்மளுக்கு லைட் நல்லா மேலே வேணும்னா இந்த இடத்துல நம்ம ரிங் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஃபைனல் அட்லாஸாக வந்து இது எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் கீழே ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம காமிக்கிறேன். ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து நல்லா லைட் அடிக்கணும்னா நீங்கள் இந்த அளவு வந்து இந்த லைட்டோட ஸ்டாண்டை நல்லா ரேஸ் பண்ணி நீங்கள் ரிங் லைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் வந்து அடிக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான், நம்ம எந்த இடத்துல வீடியோ எடுக்கிறோம், எதை மாதிரி ஷூட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லைட்டோட ஸ்டாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெகுலராக எப்படி யூஸ் பண்ணுவேன்னா நம்மளுக்கு என்னோட ஹைட் அளவே தான் அந்த ரிங் லைட் வந்து வச்சுப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஹைட்டில் ரிங் லைட்டை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் ரிங் லைட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். வச்சுருங்க. இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிங் லைட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிடணும். இப்படி எல்லா ஆங்கிள்ஸும் வந்து ரொட்டேட் ஆகும். நான் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இதை மாதிரி தான் வச்சுப்பேன். என் ஃபேஸ்க்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுப்பேன். ஃப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுற வேண்டியதுதான். லைட் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளாரில் நான் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போது ஏன்னா கேமரா வந்து இங்கே தான் இருக்குது, லைட் வந்து இது இருக்குது. ஸோ எனக்கு இப்படி லைட் வரும், ஸோ இப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்லா ஷேட் அடிக்கும், இது நல்லா இருக்காது. நீங்கள் லைட் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் 2 சைடில் வந்து ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கணும். இல்லைனா இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து ரிங் லைட் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மொபைல் வந்து இங்கே இருக்குது, இந்த மொபைல் அப்படியே கொண்டு இந்த ரிங் லைட்டில் வந்து கொஞ்சம் நம்ம வச்சு என்னென்ன கலர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு எப்படிலாம் பண்ணுறேன்னு என்னோடய ஸ்கின் கலருக்கு எப்படி இந்த லைட் வந்து இருக்குது, லைட் போட்டு எப்படி இருக்குது, லைட் போடாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே. ஸோ எஸ், ஐ திங்க் இதெல்லாம் மேலே வந்து வீந்துடாதே. நோ ஸோ கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது பாருங்கள் என் ஃபேஸ் ஸ்கின் டோனில். ஸோ ஃபுல்லாக நான் கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வார்ம் ஆகுது, எல்லோயிஷ் ஆகுது, அண்ட் இன்னும் வார்ம் ஆகுது, கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகுது. ஸோ நான் இந்த சைடு ஒன்று காமிச்சதில்லை, ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பிரைட்னஸ் கம்மி பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஃபுல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் கண்ணு கூசுது. ஃபுல் பிரைட்னஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃபுல் பிரைட்னஸ் வந்து இருக்குது. அப்பா கண்ணு கூசுது. ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் ஃபுல் வார்மாக வந்து பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் ஒயிட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வச்சு ஃபுல் எல்இடி ரிங் லைட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ வெளிச்சம் தான் வருது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்த அந்த வார்மான கலர் கொஞ்சம் டார்க்காகவும் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்காது. ஆனால் நான் இவ்வளோ பிரைட்னஸ் வைக்க மாட்டேன், ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால இவ்வளோ வைக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் கம்மி பண்ணிவிடுவேன். நான் கம்மி பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்டாக வந்து வீடியோஸ்க்கு வந்து லைட்டாக இந்த லைட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் வச்சுப்பேன். ரிங் லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் இந்த ஸ்டாண்டெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இப்படி தான் என்னோடய லைட் செட்டப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. லைட்லாம் செட் பண்ணி இப்போ இப்படி தான் வந்து ஆக்சுவல் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்றதும் காமிச்சிருக்கேன், இந்த அன்பாக்சிங் பண்ணி ஒரு ரிவ்யூ மாதிரியும் காமிச்சிருக்கேன். இது நீங்கள் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ ஷூட், ஃபோட்டோ ஷூட்ஸ், இன்டோர் ஷூட்ஸ், இது மாதிரி ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் ஆகும். ஆனால் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். டவுட்டோ இல்லை பிகினர் யூடியூபர்ஸ் ரிங் லைட் வாங்கினா உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணலாம். அண்ட் எவ்ரிதிங் இஸ் யோர் ஆப்ஷன். யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ டிஜிடெக் இது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ரிங் லைட் வாங்கணும்னு இருப்பீங்க, ஆனால் பட்ஜெட் அதிகம். ஸோ ரிங் லைட்டில் 2 டியூவல் கலர் தான் இருக்குது. ஒன்று வார்மு, இன்னும் பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் கூல் டோனில் வந்து இருக்கும். சென்டரில் மொபைல் ப்ளேஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ரிங் லைட் வாங்கணும், இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராச்சும் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறவங்களா ரிங் லைட் வாங்கினா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்காங்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ till the end. Address bye from GlamGirlTamil. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்ட் இன்ஸ்டாகிராமோட ஐடியில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். Address bye from GlamGirlTamil.